சார் காக்ரோச் வந்தது அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு, உண்மையான காக்ரோச். அது மாதிரி இந்த ப்ரொடெஸ்டுக்கு வந்த அந்த நாய், பரதேசி நாய், தட் ராஸ்கல், he also has come from America. பல வாட்ஸ்அப் குரூப்கள்ல பாகிஸ்தானியர்கள் வந்து உயிர் சேதம் இருக்க வேண்டும், அப்பதான் இந்த போராட்டம் வளரும் சொல்லிட்டு பாகிஸ்தான் லிங்க்டு வாட்ஸ்அப் குரூப்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. திட்டமிட்ட சதியா இல்ல இயற்கையா நடந்ததா? ஒரு பக்கம் பாகிஸ்தான் கொழுந்து விட்டு எரியும் போது டெல்லியை கொழுந்து விட்டு எரிய வைக்கணும்னு சொல்ற பாகிஸ்தானோட சதிக்கு இவங்க வித்துட்டு இருக்காங்கல்ல. இந்த ஜேஎன்யூன்ற கேடுகெட்ட தேச விரோத தேச துரோக ஒரு பல்கலைக்கழகம் இருக்கும் வரை இந்தியால இது மாதிரியான சூழ்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஒட்டுமொத்த தேச துரோகத்தின் பிறப்பிடமே ஜேஎன்யூ தான். ஏன் இதே சோனமான்சுக்கு வந்து நேபாள் போன்ற ஒரு சூழ்நிலை இந்தியாவில் ஏற்படும் சொல்லிட்டு சொல்லலையா? The third rate rascal, pimp, foreign pimp. அவனுக்கு தெரியாத விஷயம் என்னடான்னா இந்தியா இஸ் நாட் நேபாள். தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினராக டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார், இப்ப டெல்லியில நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் கடந்த 2 நாட்களாக காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு போராட்டம் ஆர்ப்பாட்டம் எப்படினாலும் எடுத்துக்கலாம். அவங்க நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு துணை ராணுவமே இறங்கி அதை வந்து கட்டுப்படுத்தும் ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கு. நிறைய பேர் தாக்கப்பட்டிருக்காங்க, ரத்த காயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க இந்த விவகாரங்களை எப்படி பாக்குறீங்க? முதல் கட்டம் இது போராட்டம் இல்ல, ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு ஒரு குறிக்கோளோட போராடினா அது போராட்டம். இது சும்மா ஒரு ஆர்ப்பாட்டம். அந்நிய கைக்கூலிகளுக்கு விலை போன நபர்கள் செய்யும் ஒரு அட்டூழியம். சார், அதுல ஒருத்தர் 2 பேர் விலை போயிருக்கலாம், ஆனா இத்தனை பேர் போராடுறாங்க, எல்லாரையுமே விலை போனவர்கள் நம்ம சொல்ல முடியுமா? நீங்க கேட்டது கரெக்டான கேள்வி. அதுக்கு ஒரு விளக்கம் நான் கொடுக்க விரும்புறேன். ஷபனா அஸ்மின்னு ஒரு நடிகை, அவங்க என்ஜிஓ பேர் ஆக்ஷன் எய்ட். அதுக்கு பணம் பிரிட்டன்ல இருந்து வந்துட்டு இருக்கு. அவங்க வந்து எவ்வளவு பணம் தெரியுங்களா? கிட்டத்தட்ட 85 இருந்து 100 கோடி ரூபாய். இந்த நடிகை அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய காரணம் என்ன? பிரகாஷ் ராஜ் ஒரு நடிகர், இங்க வந்து தர்மஸ்தலால அவர் பண்ண சேட்டை என்னன்னு சொல்லிட்டு ஊருக்கே தெரியும் இப்போ. அது இல்லாம பல கட்சி அமாவாசைகளை பார்த்திருக்கோம். இது பல மாநிலத்துல ஓட்டு, அதாவது வாக்காளர் ஐடி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மாநிலத்திலையும், தெலுங்கானால ஒரு வாக்காளர் ஐடி, தமிழ்நாடுல ஒரு வாக்காளர் ஐடி, கர்நாடகால ஒரு வாக்காளர் ஐடி வச்சிட்டு இருக்கிற இப்படிப்பட்ட நபர்களா இந்த போராட்டத்தில் பங்கேற்பது? ஷபனா அஸ்மியோட அப்பா காஃபி அஸ்மி, இவங்க யாரு? கம்யூனிச சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டவர்கள். இதுல ஐசா என்ற அமைப்பு இருக்கு. ஐசா என்ற அமைப்பு எது? சிபிஐஎம்எல், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோயிஸ்ட் லெனினிஸ்டோட இளைஞர் அமைப்பு. எஸ்எஃப்ஐ, சிபிஐஎம் ஓட இளைஞர் அமைப்பு, ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த அமைப்புகளுக்கு இங்க என்ன வேலை? சரி, அங்க எங்க இருந்து வந்திருக்காங்க இவங்க எல்லாம்? ஜேஎன்யூ வந்து மெடிக்கல் காலேஜா? இல்ல சார், இவங்க எல்லாம் ஆதரவு கொடுத்தாலுமே போராட்டத்தை நடத்துறது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தானே. சோ இவங்க எல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க. சரி, காக்ரோச் ஜனதா ஆதரவு கொடுத்தாங்க. கரெக்ட் கேள்வி கரெக்ட். காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட அபிஜித் தீப்கே 2 நாள் உண்ணாவிரதம் இருந்துட்டு அடுத்த நாளே ஏன் வந்து உண்ணாவிரதத்தை நான் கைவிடுறேன்னு சொன்னாரு. அவருடைய கோரிக்கையில ஏதாவது முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம்? ஒரு முன்னேற்றமும் இல்ல. பயம். இல்ல, அவருக்கு பயமா, அவரை பார்த்து அரசுக்கு பயமா சார்? ஏன்னா இப்ப வந்து ஜேபி நட்டாவோட வீட்டுல ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவரை. That rascal is arguing with Delhi police. 118 டெல்லி போலீஸ் இருக்கக்கூடிய அதிகாரிகள், மற்ற ரேங்க்ல இருக்கக்கூடிய எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள்கள், இவங்க எல்லாருமே வந்து தாக்கப்பட்டுள்ளனர். ட்ரக் லோடு அரகல்லுங்க எங்க இருந்து வந்தது? ஜந்தர் மந்திருக்கு. இல்ல, மாணவிகள் மீது தாக்குதல் நடந்துச்சு, அதுக்கு எதிர் தாக்குதல் நடத்திருக்கோம்னு சொல்றாங்க. பெண்களை என்ன அடிச்சிருக்காங்க? பெண்கள் நேத்து என்னென்ன வேலை, என்னென்ன சேட்டை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஜேஎன்யூல கிளாஸ் நடத்த விடாம எல்லாரும் ஜந்தர் மந்திருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு மணி கண்ட்ரோல், லல்லன் டாப்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ இருக்கு, எடுத்து தேடி பாருங்க. அங்க படிக்க போன பசங்களை படிக்காதீங்க, வந்து அஜிடேஷன்ல உட்காருங்கன்னு சொல்லிட்டு இந்த ஐசா அமைப்பும் இந்த எஸ்எஃப்ஐ அமைப்பும் வேலை பார்க்கலையான்னு சொல்லிட்டு எடுத்து தேடி பாருங்க. இல்ல, ஒரு ஆர்கானிக்கா நடக்கக்கூடிய போராட்டத்துல இந்த அமைப்புகள் வந்து அத கலவரமா மாத்த பண்றாங்களா? There is nothing organic about it. சோனம் வாங்சுக் ஸ்வீடன்ல இருந்து வந்துட்டு இருந்த பணம்
இன்னைக்கு என்ஜிஓக்கு வந்துட்டு இருந்த பணம் அது நின்னு போயிருக்கு. சோனம் வாங்சுக் பயப்படுறது எஃப்சிஆர்ஏக்கு. பாஸ்டன்ல வந்து 198 விதமாக ஒரு அரசை எப்படி செயலிழக்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசுரம் வந்திருக்கு. அபிஜித் தீப்கே எங்க இருந்து வந்தா? பாஸ்டன்ல இருந்து. பல வாட்ஸ்அப் குரூப்கள்ல பாகிஸ்தானியர்கள் வந்து உயிர் சேதம் இருக்க வேண்டும், அப்பதான் இந்த போராட்டம் வளரும் சொல்லிட்டு பாகிஸ்தான் லிங்க்டு வாட்ஸ்அப் குரூப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது திட்டமிட்ட சதியா இல்ல இயற்கையா நடந்ததா? ஒரு பக்கம் பாகிஸ்தான் கொழுந்து விட்டு எரியும் போது டெல்லியை கொழுந்து விட்டு எரிய வைக்கணும்னு சொல்ற பாகிஸ்தானோட சதிக்கு இவங்க வித்துட்டு இருக்காங்கல்ல. ஒரு சில நபர்கள் இந்த நோக்கத்தோட இருக்கலாம் சார். ஆனா நீட் தேர்வை வந்து அதுல இருக்கக்கூடிய முறைகேடுகளை சரி பண்ணணும் அப்படின்னு அவங்க கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. சரி, நீட் தேர்வை சரி பண்ணணும். அதுக்கு என்ன இவங்க என்ன நீட் தேர்வை வந்து இது மாதிரி தவறு செய்தவர்களை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவங்க ஏதாவது போராட்டம் பண்ணாங்களா? அதான் சார் மத்திய அமைச்சர் பதவி விலகணும், கல்வி அமைச்சர்னு சொல்றாங்க. இப்ப மோடி அவர்கள் பதவி விலகணும் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி பல்வேறு 45 முறை வந்து இந்தியா ஃபுல்லா பல்வேறு மாநிலங்கள்ல தேர்வுகள் வந்து, அதாவது மாநில வேலைக்காக எடுக்கக்கூடிய தேர்வுகள்ல இருந்து எல்லா தேர்வுகளும் லீக் ஆயிருக்கு, முறைகேடுகள் நடந்திருக்கு. அதென்ன இந்த தேர்வுக்கு சரி, நான் தேர்வுக்கு லீக் நடந்தது வந்து நான் எந்த காரணத்தாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். அதுக்கு மாற்றேன் சொல்ல தெம்பும் திராணி இருக்கா? சரி, இத்தனை பேர் எழுதியிருக்காங்க, திரும்பி 11 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க, கிட்டத்தட்ட 60% தேர்ச்சி விகிதம். அதுல பெரும்பாலுமானோர் பெண் குழந்தைகள் தேர்ச்சியில பாஸ் ஆயிருக்கிறவங்க. அப்ப இவங்க என்ன சொல்ல வராங்க? சரி, நீட்டு முதல்ல நடந்த தவறுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, பிரதமரும் ஒத்துக்கிறாரு. அதுக்கு மறுசீரமைப்பு செய்யும் விதமாக இன்னைக்கு IITG எக்ஸாமும் மற்ற எக்ஸாம்கள் எப்படி வந்து ஆன்லைன் மூலமாக நடத்துறாங்களோ, பேப்பர் இல்லாம அதன்படி நடத்துறாங்க. இப்போ எங்க சப்ஜெக்டே எடுத்துக்கோங்க, JNUல படிச்சவன் எல்லாம் எங்க சப்ஜெக்ட் படிக்காம, டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் என்ற சப்ஜெக்டே படிக்காம கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டோர் மத்திய பல்கலைக்கழகங்கள்ல வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். அப்ப அவங்கள தூக்கணும்னு சொல்லிட்டாங்க, போராட்டம் நடத்தினா நல்லா இருக்குமா? இல்ல, அதுதான் இனிமே நடக்க கூடாதுன்னு இவங்க போராட்டம் நடத்துறாங்க. சரி, இப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்க முறைகேடு நடந்திருக்கு. நடந்ததே இவனுங்களால தானே. இந்த JNUன்ற கேடுகெட்ட தேச விரோத தேச துரோக ஒரு பல்கலைக்கழகம் இருக்கும் வரை இந்தியால இது மாதிரியான சூழ்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். இந்த போராட்டத்துக்கும் JNU தான் காரணம் சொல்றீங்களா? பின்ன ஐசாவும் இந்த SFIயும் எங்க இருந்து வந்தது? ஒட்டுமொத்த தேச துரோகத்தின் பிறப்பிடமே JNU தான். இந்தியா வித்தவுட் போஸ்ட் ஆபீஸ் போஸ்டர் ஓட்டின இடம் எங்க? அதாவது இந்தியால போஸ்ட் ஆபீஸே இருக்கக்கூடாது, அட்ரஸ் இருக்கக்கூடாது இந்தியாக்கு அப்படின்னு சொல்லி போஸ்டர் ஓட்டின இடம் எங்க? பாரத் தேரே டுக்டே ஹோங்கே இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ்னு கோஷமிட்டது எங்க? இல்ல சார், இந்த போராட்டத்துல அதிகமா ஈடுபட்டு இருக்கிறது நான் கேட்டதுக்கான மத ரீதியா கொண்டு போறோமோ? நான் மத ரீதியா ஜாதி ரீதியா கொண்டு போல. அங்க எழுப்பப்பட்ட கோஷத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் மிஸ்டர் நட்ராஜ். இல்ல, அங்க இது மாதிரி கோஷங்கள் எழுப்பப்பட்டிருக்கலாம், ஆனா இதையும் நம்ம பட்டிருக்கலாம். இல்ல, பட்டுதா இல்லையா? JNUல நிறைய நாசகார வேலைகள் நடந்திருக்கு நமக்கு தெரியும். ஆனா இந்த அத ஒத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அத ஒத்துக்கோங்க. அது உண்மைதான் சார். இந்த NGOக்கள் இன்னைக்கு எதை பார்த்து அஞ்சுகிறது? பாராளுமன்றத்துல FCRA பில் வரக்கூடாது. FCRA பில் பாஸ் ஆச்சுன்னா பல நபர்களோட அன்றாடம் அவங்களோட வாழ்க்கை முறை ஜாலியா சொகுசா. இதே சோனம் வாங்சுக்கு வெபினார்ல கலந்துக்கணும்னா 4 லட்சம் ரூபாய் ஒரு நபருக்கு. நேரா வந்து கலந்துக்கணும்னா ஒரு அவருக்கு வந்து 10 லட்சம் ரூபாய். அவர் ஃப்ரீயா கலந்துக்கணும்னா நேரா வந்து அவரோட NGOக்கு 1.5 கோடி ரூபாய் கொடுக்கணும். இதே சோனம் வாங்சுக்க 2007 டெப்டி கமிஷனர் ஆஃப் லே, அதாவது கலெக்டர் ரேங்க், தேச விரோத செயல்களில் சோனம் வாங்சுக் ஈடுபட்டுள்ளார் அப்படின்னு திட்டவட்டமா சுற்றறிக்கைக்கு வந்திருக்கா இல்லையா? வேணும்னா உங்களுக்கு அனுப்பிட்டோமா? இல்ல, அது நானும் பாத்துருக்கேன். பின்ன இல்ல சார், ஒருத்தர் முன்னாடி ஒரு குற்றத்துல ஈடுபட்டு இருக்காரு, இப்ப வந்து ஒரு பொதுவான கோரிக்கையை வச்சு தானே சார் பண்றாங்க. இன்னொன்னு சொல்றேன், சர்தா பப்போவிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்கான், செர்பியன். அந்த செர்பியன் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து 198 விதமாக எப்படி அரசை செயலிழக்க செய்வது என்ற ஒரு பிரசுரத்தை பிரிண்ட் பண்ண வந்தான்.
எப்படி 198 அஜிடேஷன்ஸ், என்னென்ன அஜிடேஷன்ஸ், அது எப்படி கட்டமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் 2016 இந்தியா வந்து சென்றான். அதுக்கப்புறம் அவனுக்கு கொடுக்கல, உள்ள விடல. பண்ற சென்றப்போ அவன் ஸ்டேஜ் ஷேர் பண்ணது யாரு கூட? சோனம் வாங்சுக். அவன் செர்பியால ஸ்லோபோடான் மிலோசெவிச் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய ஜனாதிபதியை பதவியிலிருந்து இறக்குவதற்கு முக்கிய வேலை பார்த்தவன். அவன் யாரு கூட லிங்க்னா ஜார்ஜ் சோரோஸோட ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷனோட அவனுக்கு கனெக்ஷன்ஸ் இருக்கு. சரி, அது போனா போகுது. இது நம்பாட்டி போலாம். ஃபோர்ட் ஃபவுண்டேஷன்ல அரவிந்த் கெஜ்ரிவால், அஞ்சலி பரத்வாஜ், இவங்க எல்லாம் இந்த அஜிடேஷன்ல நேர்முகமா மறைமுகமா இன்வால்வ்டு. சோனம் வாங்சுக் இவங்க எல்லாம் அஷாகோ ஃபெலோஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆண்டுகளுக்கு $40,000 to $80,000 அவங்களுக்கு வந்துட்டு இருக்கா இல்லையா? சிலர் 2002 இருந்திருக்காங்க, சிலர் 2004 இருந்திருக்காங்க, சிலர் 2009 இருக்காங்க. அதுல நான் சொன்ன இந்த 3 நபர்கள்ல இது ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் கொடுக்குற பணம். ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் இவங்களுக்கு ஏன் பணம் கொடுக்கணும்? $7 million செலவு பண்ணி பாலஸ்டைன்ல இருக்கிறவன், டர்க்கியில இருக்கிறவன், பங்களாதேஷ்ல இருக்கிறவன், பாகிஸ்தான்ல இருக்கிறவன், மற்ற நாடுகள்ல இருக்கிறவன் எல்லாம் இந்த காக்ரோச் கட்சியில உறுப்பினர்களா ஆனதுக்கு எப்படி? இன்னைக்கு பாகிஸ்தான் வாட்ஸ்அப் குரூப் வந்து இந்தியால என்ன அவன் நாட்டிலேயே நிம்மதி இல்ல. அவன் இந்தியால அமளி வரணும்னா அவன் சந்தோஷப்படுவானா படமாட்டானா? சந்தோஷம் தான் சார் படுவாங்க. இன்னொன்னு குறிப்பிடணும் சார், அவங்க வந்து டெக்னாலஜில அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. ஆம்புலன்ஸ் சைக்கிள் வெளியிட்டு இருக்காங்க சார். நேத்து சைக்கிள்லயே ஒரு ஆம்புலன்ஸ் வந்து பண்ற மாதிரி. சைக்கிள்ல ஆம்புலன்ஸ் விட்டுருக்காங்க. ஆம்புலன்ஸ் எத்தனை பேர் ஏத்திட்டு போக முடியும் சைக்கிள் ஆம்புலன்ஸ்ல? 3 சக்கர சைக்கிளா, 2 சக்கர சைக்கிளா? இல்ல சார், ஒருத்தரோட உயிரை காப்பாத்தினாலும் அது உயிர் தானே சார். அதுக்காக அவங்க அந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சாங்க. ஆமா, ரொம்ப சீக்கிரமா ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ந்துரும்ல. பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஸ்டெப்னி கூட வச்சிருக்காங்களா? அதெல்லாம் வருங்காலத்துல கொண்டு வருவாங்க சார். இந்தியா வந்து நேத்து வந்து ஒரு ராக்கெட் ஹைட்ரஜன் ட்ரெயின் இல்ல, ஹைட்ரஜன் ட்ரெயினை வந்து நம்ம விட்டுருக்கோம். அவன் சைக்கிள்ல ஆம்புலன்ஸ விட்டுருக்கான். என்ன ஒரு வாரே வா. சரி சார், நம்ம இந்த போராட்டத்துக்கு வருவோம். இந்த போராட்டத்தை பத்தி பேசுவோம். நீங்க வந்து நிறைய பேர்களை இப்ப நான் சொன்னேன். இப்ப நான் சொல்றேன், அபிஜித் திப்கே, பாஸ்டன் அபிஜித் திப்கே. அது வந்து சார், காக்ரோச் வந்தது அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு, உண்மையான காக்ரோச். அது மாதிரி இந்த ப்ரொடெஸ்டுக்கு வந்த அந்த நாய், பரதேசி நாய், தட் ராஸ்கல், he also has come from America. அவனுக்கு தேவை பெல்ட் ட்ரீட்மெண்ட், லட்டி ட்ரீட்மெண்ட். அன்பார்ச்சுனேட்லி இந்த கவர்மெண்ட் அதை கொடுக்கறதுக்கு பயப்படுது. இட் டிசர்வ்ஸ் ஒன்லி பெல்ட் அண்ட் லட்டி. நேத்து அவ்வளவு போராட்டம் நடந்தது, இவன் ஏன் நடக்கல அதை லீட் பண்ணி? இல்ல, நீங்க வந்து அபிஜித் திப்கேவையும் சோனம் வாங்சுக்கும் மட்டும் தான் குற்றம் சாட்டுறீங்க. மற்றவர்கள் கூட இருந்த சௌரவ் பரத்வாஜும் ஆசுதோஷ் ரங்காவும் கன்வீனியன்டா போயிட்டு ஜேபி நட்டா மந்திரி அவங்க வீட்டுல போயிட்டு நாங்க இது கொடுக்க வந்தோம், அதாவது எங்களோட கோரிக்கை மனு கொடுக்க வந்தோம் சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிட்டாங்க. வெளியே வரவே இல்லை. அவங்க மினிஸ்டர் தான் பாக்கலையே, நீ வந்துட வேண்டியதானே வெளியே. எங்க போய் உட்காந்து என்னத்தை கிழிச்சிட்டு இருந்த? அடுத்த பார்த்த புகைப்படங்கள்லாம் வந்துச்சு சார். பார்த்தாருங்க. அவங்க சொல்றது என்னன்னா, லேட்டா வந்து பார்த்தாரு. நீ பெரிய கலெக்டர் துற, முன்னாடியே வந்து பாக்குறதுக்கு. ஆசுதோஷ் ரங்கா யாரு? ஆம் ஆத்மி கட்சியோட செய்தி தொடர்பாளர். சௌரவ் தாஸ் யாரு? ஆம் ஆத்மி கட்சியோட நபர். அவனோட லிங்க் வந்து நார்வே வரைக்கும் போகுது. நார்வே வந்து எல்லா விதமான பிரிவினைவாத அமைப்புகளுக்கும் புகலிடமா இருந்திருக்குன்னு சொல்றது உண்மை. அது PLO ஆகட்டும், இல்ல LTTE ஆகட்டும், பல்வேறு அமைப்புகளுக்கு நார்வே ஓஸ்லோ வந்து தலைமையிடமா இருந்திருக்கு. யார் நெகோசியேட் பண்ண? LTTEக்கும் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கும். எரிக் சோல்வின் எந்த நாட்டை சேர்ந்த வெளியுறவுத்துறை அதிகாரி? நார்வே. சோ ஐரோப்பிய சதி இதுல இல்லன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார், நம்ம இந்தியால எந்த பிரச்சனை நடந்தாலுமே ஐரோப்பிய சதி, டீப் ஸ்டேட் அப்படி நம்ம மடைமாற்றம் பண்றோம். நான் என்ன கேக்குறேன், மடைமாற்றமும் பண்ணல, தடை மாற்றமும் பண்ணல. நான் என்ன கேக்குறேன், இந்த FCRA பில்லை பார்த்து ஏன் பயப்படுறாங்க எல்லாரும்? போன மாதம் 27, 28 தேதி நினைக்கிறேன், எல்லா சர்ச்சுகள்லயும் நம்ம பிரேயர் பண்ணணும், இந்த பில்லு பாஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எதுக்கு பண்ணாங்க? இந்த பில்லு நிஜமையான ஒரு கிறிஸ்துவர், இந்த நாட்டுல வாழக்கூடிய கிறிஸ்துவருக்கு இந்த பில்லு வரதுனால என்ன பாதிப்பு? ஹிந்தியில சொல்லுவோம், நீட் தோ சிர்ஃப் பஹானா ஹை, தேஷ் கோ ஜலானா ஹை அப்படின்ட்டு. தமிழ்ல சொன்னா நல்லா இருக்கும். நீட் வந்து வெறும் ஒரு சாக்கு, இந்த ஆர்ப்பாட்டத்துக்கான சாக்கு நீட்டு. ஆனால் குறிக்கோள் நாட்டை எரிப்பது. அப்ப இதுலயும் வந்து ஐரோப்பிய சதி, டீப் ஸ்டேட் இவங்க தான் காரணம். அவங்க வந்து இந்தியாவை எரிப்பதற்கு தான் ஜார்ஜ் சோரோஸ் ஃபவுண்டேஷன் இன்வால்வ். இதுக்கு நான் கிளியரா சொல்றேன், அரவிந்த் கெஜ்ரிவால் இது இன்வால்வ்டுன்னு சொல்லிட்டு. வந்தவங்க யூபில இருந்து வந்த கூண்டாங்க வந்திருக்காங்க, அங்க இருக்கிற எதிர்கட்சியை சேர்ந்தவங்க.
பஞ்சாப்ல இருந்து வந்திருக்காங்க. சரி, அவங்க மெட்ரோ ட்ரெயினை ஏன் போய் தாக்க போனோம்? அந்த ஹைட்ரஜன் புது ட்ரெயினை ஏன் தாக்க போனோம்? போலீஸ் வாகனங்களை ஏன் அடிச்சு நொறுக்கணும்? பார்லிமெண்ட்டை வந்து நாசப்படுத்தணும்ன்ற கொள்கை என்ன? ஏன் இதே சோனம் வாங்சுக் வந்து நேபாள் போன்ற ஒரு சூழ்நிலை இந்தியாவில் ஏற்படும் சொல்லிட்டு சொல்லலையா? அப்ப நேபாள்ல வந்து அங்க இருந்த பிரதமரோட மனைவியை வந்து தெருவுல இழுத்து கொன்னதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண பாக்குறாரா? தட் ராஸ்கல், தட் தேர்ட் ரேட் ராஸ்கல், பிம்ப், ஃபாரின் பிம்ப், அவனுக்கு தெரியாத விஷயம் என்னடான்னா இந்தியா இஸ் நாட் நேபாள். இந்தியா நேபாள் இல்ல. இந்தியா நிலப்பரப்பு எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து வாஸ்ட் கண்ட்ரி. மொழி, இனம், கலாச்சாரம், வேற்றுமையில் ஒற்றுமை உடைய நாடு. நேபாள்ல வந்து 2 ரீஜன் தான், மகாதேசி அண்ட் டெரை ரீஜன். மலைவாழ் மக்களும் இது பிளெயின்ஸ்ல இருக்கக்கூடிய மக்களும். இந்த 2 ரீஜன் தான் நேபாள் மொத்தமே. சோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நேபாள நடக்கக்கூடிய விஷயங்கள், நேபாள இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து இந்தியால பண்ணோம், பங்களாதேஷ் மாதிரி வந்துரும். பங்களாதேஷ்ல பை தி வே யூனிஸ் வந்து ஃபோர்ட் ஃபவுண்டேஷனோட ஆள் தான். புரியுதா ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் ஏன் இன்வால்வ் ஆயிருக்குன்ட்டு? புரியுது சார். இப்ப நம்ம வந்து இவங்க எல்லாம் இந்த மாதிரியான சதிகார கும்பல் கூட தொடர்பு வச்சிருக்காங்கன்னு சொல்றோம். ஆனா நிறைய பேர் அப்பாவிகளும் தொடர்பு வச்சிருக்காங்க இல்ல, தொடர்பு இருக்கு, இட்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபேக்ட் அப்படின்னு சொல்ல வரேன். சோனம் வாங்சுக் 2007 தேச விரோத குற்றத்துக்காக அவரை பட்டியலிட்டு அவர் என்னென்ன செயல்களில் ஈடுபட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு லிஸ்டே போட்டு பேரை வந்து அபிஷியலாவே டெப்டி கமிஷனர் ஆஃப் லே வந்து நீ உங்கள் ஆர்கனைசேஷனும் நீங்களும் தேச விரோத செயல்களில் ஈடுபட்டுள்ளீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றறிக்கை வந்ததா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. இல்ல சார், அவங்க மேல குற்றச்சாட்டு இருக்கிறது உண்மை. அவங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி தேசிய பாதுகாப்பு 6 மாசம் முன்னாடி வரைக்கும் தேசிய பாதுகாப்பு சட்டத்துல ஏன் கம்பி எண்ணிட்டு இருந்தாங்க சோனம் வாங்சுக்? அதாவது சில மாசங்கள் 2 மாசம் முன்னாடி. இப்ப 1000 பேர் இந்த போராட்டத்துல ஈடுபடுறாங்க சார். அதுல வந்து 100 பேர் மேல குற்றச்சாட்டு இருக்கு. மீதி 900 பேர் இவங்களை பார்த்து அந்த இவங்க போராட்டம் நடத்துறாங்க, நம்மளும் போய் நடத்துறோம் போறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மிஸ்கைடட் யூத்துக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு அடிப்படையில எல்லா அரசுகள்லயும் பிரச்சனை இருக்கு. இந்த அரசுல வந்து கல்வி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கான்னா இருக்குன்னு தான் நான் ஒத்துப்பேன், இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன் என்னைக்கும். அந்த பிரச்சனைகளை அணுகிறது வந்து பாராளுமன்றத்தை இடிச்சிட்டாலோ இல்ல ஆட்சியை கலைச்சி அமளியை ஏற்படுத்திட்டாலோ இல்ல நாட்டுல வந்து வன்முறையை தூண்டினாலோ நீங்க நினைச்சது நடக்க போறது இல்ல. சரி, நான் இன்னொன்னு கேக்குறேன், இவ்வளவு ப்ரொடெஸ்ட் அங்க நடந்திருக்கு, மத்த ஸ்டேட்ல எங்கெல்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் வெடிச்சிருக்கு சொல்லுங்க? நீட் என்பது அண்ணா சாரே வந்து ஊழலுக்கு எதிராக போராடினாரு. அண்ணா சாரே ஊழலுக்கு எதிராக போராடினாரு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா டெல்லியில தான் போராட்டம் நடந்துச்சு. அப்ப நீங்க ஏன் வந்து உங்க ஊரு திருவள்ளூர் ஆந்திரால நடக்கலன்னு யாராவது கேட்டோமா? மும்பைல நடந்துச்சு, எல்லா ஊர்லயும் ஏன் நடக்கல நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்களா? இருங்க சார், ஏன் நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி சார்? ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன் சென்னையிலயும் நடந்தது, சென்னையிலயும் அவங்க மேல வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டது. சென்னையில நடந்தது, சிபிஜி இங்க போராட்டம் நடத்துறாங்க பெங்களூர்ல. சார் நான் என்ன கேக்குறேன், எத்தனை பேர் வந்து போராட்டம் சொல்றீங்க? எங்கேயாவது லைம் லைட் கிடைச்சிருக்கா? எத்தனை மாநிலங்கள்ல நடந்திருக்கு? சரி, அபிஜித் தீப்கே வந்து டைரக்டா நீட் எக்ஸாம் எழுத போறானா? அந்த போராட்டத்துல ஜேஎன்யூல உட்காந்துருக்கு எவனாவது வந்து நீட் எக்ஸாம், சரி தப்பு நடந்தது, ஓகே, மினிஸ்டர் ராஜினாமா. மினிஸ்டர் ராஜினாமா இருங்க நான் சொல்றேன், மினிஸ்டர் ராஜினாமா எதுக்கு தேவைன்னு சொல்லட்டுமா? These rascals don't want implementation of NEP, National Education Policy implement பண்ண கூடாது. JNUல சைனாக்கு விலை போன திருடர்கள் இருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அவங்க எழுதின வரலாற்றையும் அவங்க எழுதின என்ன சொல்றது, அவங்க எழுதின பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடங்களையும் மொத்தம்தான் மாணவர்கள் கற்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம், இச்சை, வாஞ்சை, இன்னும் சொல்ல போனா கேவலமான ஒரு புத்தி. ஏன்னா லெப்ட் வந்து நெரேட்டிவா கண்ட்ரோல் பண்ண பாக்குது இந்தியால. அந்த நெரேட்டிவ் அவங்க கையில தான் இருக்கணும். அவங்க என்ன வந்து இந்தியா என்பது எப்படி இருக்க வேண்டும், அது இந்தியா என்பது எந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என்பதை அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அதான் இத்தனை நாள் நீங்களும் நானும் படிச்சு வந்திருக்கோம். ஏன் சார், நம்மள ஆண்டர் கிருஷ்ணதேவராயரோ இல்ல ராஜராஜ சோழனோ அந்நிய படையெடுப்புகளுக்கு எதிராக போராடின வேலுநாச்சியாரோ இல்ல கட்டபொம்மனை பத்தியோ சுருக்கமா 1 வரி 2 வரியில முடிக்கிற பாடத்திட்டம், என்சிஆர்டி பாடத்திட்டம், முகல் சாம்ராஜ்யத்தை பத்தி சாப்டரா ஏன் சார் வச்சிருந்தாங்க? பகத்சிங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஏன் சார் போட்டாங்க? சைனா இந்தியா மீது படையெடுத்த போது இந்திய வீரர்களுக்கு ரத்தத்தை கொடுக்க மாட்டோம், சைன வீரர்களுக்கு நாங்கள் ரத்த தானம் செய்வோம் என்று கொள்கை முடிவெடுத்த ஒரு கட்சி கையில் தானே இன்னைக்கு நம்மளோட கல்வி பாடத்திட்டங்கள் எல்லாமே மாட்டிட்டு தவிச்சிட்டு இருந்தது.
அதை தர்மேந்திர பிரதான் வெளியெடுக்கிறதுக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பல்வேறு குழுக்கள் புதுசா அமைச்சார் இல்ல. தர்மேந்திர பிரதான் வந்து செய்ததெல்லாம் வந்து சரின்னு சொல்ல வரல, அதுக்கட்டு எல்லாமே தவறும் இல்ல. இவரோட மோசமான கீழ்த்தரமான மட்டமான கல்வி அமைச்சர்கள் இந்தியாவில் இருந்திருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்லணும் கபில் சிபல். உதாரணம் சொல்றேன், இருங்க சார், நான் உதாரணத்தை சொல்ல விடுங்க சார். கபில் சிபலை பத்தி பேசணும்னு ஏன் திசை திருப்புறீங்க? சொல்லுங்க. நீங்க மாஸ்டர்ஸ் படிச்சிருக்கீங்கல்ல? ஆமா சார். ஆமா, படிச்சிருக்கீங்களா இல்லையா? மாஸ்டர்ஸ் இன் ஜெர்னலிசம் தானே நீங்க? ஆமா, மாஸ் கம்யூனிகேஷன் ஜெர்னலிசம். நானும் மாஸ்டர்ஸ் படிச்சிருக்கேன். பிஹெச்டி டைரக்டா என்ரோல் ஆகலாம் நம்ம எல்லாமே. கரெக்டா? ஆமா. பிஹெச்டி 2009 வந்த சட்ட திருத்தத்தின்படி பிஹெச்டியும் நெட்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டு யார் எடுத்துட்டு வந்தா? காங்கிரஸ் அரசு இல்லையா? யூபிஏ அரசு. அப்ப அவங்க தான் அமைச்சரா இருந்தாங்க. யூபிஏ கபில் சிபல் தானே அமைச்சர். ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட், முன்தேதியிட்டு அதாவது 2009க்கு முன்னாடி ஜாயின் பண்ணிருந்த பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் கூட, பிஹெச்டி ஸ்காலர்ஸ் கூட, அவங்க கூட நெட் எழுதணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு அழுத்தத்தை கொண்டு வந்தது யாரு? யூபிஏ அரசாங்கம். கபில் சிபல். கேட்டா மெயின்டெனன்ஸ் ஆஃப் மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன், ஒரு அடிப்படை ஒரு என்ன சொல்றது ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்றதுக்காக எடுத்துட்டு வந்த திட்டம். சரி, அடிப்படை ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்றதுக்காக எடுத்துட்டு வந்த திட்டத்துல ஒரு குறிப்பிட்ட சமூகம், அந்த நபர் வந்து 40 மார்க் எடுத்து யூஜி பாஸ் பண்ணிருக்கலாம், 50 மார்க் எடுத்து பிஜி பாஸ் பண்ணிருக்கலாம். அதே நபர் வந்து கம்மியான மார்க் எடுத்து நெட்டை பாஸ் பண்ணா அவர் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா போயிடலாம் கவர்மெண்ட் காலேஜ்ல. அதே இன்னொரு நபர் ஓசி கேண்டிடேட்டா இருந்தா, அவர் யூனிவர்சிட்டி கோல்ட் மெடலிஸ்டாவே இருந்தா கூட, யூஜில பிஜில நெட் வந்து 1 மார்க்ல 2 மார்க்ல தவறிச்சனா கூட, அவர் பிஹெச்டி என்ரோலா இருந்தா கூட அவருக்கு அந்த சலுகை வழங்கப்பட மாட்டாது. அப்ப யூஜில பிஜில வந்து யூனிவர்சிட்டி கோல்ட் மெடலிஸ்ட் வந்து நெட்டுக்கு ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியலன்ற ஒரு காரணத்துக்காக, அப்ப அது வரைக்கும் அவர் படிச்சு கிளியர் பண்ண எக்ஸாம் எல்லாம் நெட் எடுத்து மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் சொல்ற இல்ல. மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் என்ன? அங்க எடுத்து வந்து ரிசர்வேஷன் வைக்காத. ரிசர்வேஷன் ஒழிக்க தயாரா? நீட்டை பத்தி எஜிடேட் பண்றாங்களே, கல்விக்காக வாத்தியார்களை வேலைக்கு எடுப்பதில் ரிசர்வேஷனை ஒழிக்க தயாரா? நீட் தேர்வில் ரிசர்வேஷனை ஒழிக்க தயாரா? காங்கிரஸ் கட்சி பதில் சொல்ல வேண்டியது இதுக்கு. இந்தியாவோட கல்வி திறனை குறைப்பதற்கு 10th ஆல் பாஸ் போட்டது எந்த கட்சி? பப்ளிக் எக்ஸாம் நடத்தாம. சார், எங்க வீட்லயே ஒரு எனக்கு தாயாருக்கு நெருங்கிய சொந்தம் ஒரு கேடுகெட்ட நபர் இந்திய எதிர்ப்பு படிக்க போனப்போ படிக்காம போயிட்டு மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அங்க இந்தி வாசகம் இருந்தா என்ன, தமிழ் வாசகம் இருந்தா என்ன, ஆங்கில வாசகம் இருந்தா என்ன, அதுக்கு போய் கருப்பு பெயிண்ட் அடிச்சு சஸ்பெண்ட் ஆன நபர், காலேஜ் அவுட். அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட நபர் என்ன பார்த்து சொன்னது, நான் 10வது முடிச்சப்போ, நான் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட், நீ பேப்பர் லீக் ஆகி பாஸ் ஆயிட்ட. அதே தன்னோட மகள் வரும்போது தன்னோட மகள் 90% எடுத்துச்சுட்டு மார்க் தட்டிட்டார். ஆனா அந்த டைம்ல 10th எக்ஸாமே இல்ல. சிபிஎஸ்இல 10th எக்ஸாம் தூக்கிட்டாங்க. அப்ப திறனற்ற கல்வி அந்த ஒரு 10 ஆண்டுகள்ல வெறும் 12th மாத்திரம் தான் பப்ளிக், எல்லா எக்ஸாமையும் தூக்கி சீர்கேடாக்குனது யாரு? அந்த கேடுகட்ட நபர் எந்த கட்சிக்கு சப்போர்ட் செஞ்சுட்டு இருந்தாருன்னா, இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஆண்ட கட்சிக்கு. யூபிஏல அங்கம் வகித்த ஒரு அரசு, ஏன்னா மெத்த படித்தவர்கள் தானே யூபிஏல அங்கம் வகித்த கட்சி. இந்த தருதலையும் பாஸ் ஆகல கடைசி வரைக்கும். ஆனா கல்யாண பத்திரிகையில மாத்திரம் பிகாம் அப்படின்னு போட்டுக்குச்சு. இப்ப நம்ம அமைச்சர்கள் நிறைய பேர் அப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது சார். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அமைச்சர். எனக்கு தெரியாது. அது அப்படி போட்டிருந்தா அது கண்டனத்துக்குரியது, தவறான செயல். அவங்க படிக்காதது, அவங்களுக்கு வந்து அதிகாரப்பூர்வமா அவங்க வந்து ஒரு தேர்வு எழுதியோ இல்ல அவங்களே நிரூபிக்காம அவங்க இது மாதிரி போட்டுக்கிறது வந்து அசிங்கம். அப்படி போட்டிருந்தா எனக்கு தெரிஞ்சு யாருன்னு எனக்கு தெரியாது. தெரியாத நபர்களை பத்தி நான் பேச விரும்பல, நான் தெரிஞ்ச நபர்களை பத்தியே பேசுறேன். ஓகே சார், இப்ப நம்ம இந்த போராட்டத்துக்கே திரும்ப வருவோம். அது போராட்டம் நீங்க ஒத்துக்கல, இது வந்து ஒரு அந்நிய நாட்டுடைய சதின்னு சொல்றீங்க. இதற்கு தீர்வாக மத்திய அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? போராட்டம் நான் சொல்ல ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். நான் என்ன கேக்குறேன், ட்ரக் ஃபுல்லா கல்லுங்க ஏன் வந்தது? கல்வீச்சுகள் ஏன் நடந்தது? 118 போலீஸ் இன்னொன்னு சொல்லப்படுது சார். இந்த அபிஜித் தீப்கே இருக்கார்ல, அபிஜித் தீப்கே அவரோட ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா சாராய பாட்டில்களும் சிகரெட் பாக்கெட்டுகளும் நிறைய கடந்துச்சு அப்படின்னு அந்த ஓனர் வந்து சொன்னதா சொல்லப்படுது சார். அதாவது காலையில உண்ணாவிரதம் நைட்டு போய் இதை ஜந்தர் மந்தர்லயே அந்த வந்து உண்ணாவிரதம் இருக்க முன்னாடி பீர் அடிச்சு கதையெல்லாம் வெளியே வந்திருக்கு.
நேத்து அந்த தஹியான்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் இருக்கான் பாருங்க, இந்த அபிஜித் தீப் கேங் கூட, அவன் போயிட்டு மெட்ரோ ஸ்டேஷன் கீழே அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன்ல போயிட்டு பர்கர் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கான். பக்கத்துல வீடு பத்தி எரிச்சிட்டு இருந்தா எவனோ சிகரெட்டுக்கு வந்து நெருப்பு கேட்டானா. அந்த கதை இதெல்லாம். சாவிடா எனக்கு பேர் வந்தா போதும்னு நினைக்கிறது இதெல்லாம். இப்படிப்பட்ட நபர்களை நம்பி போறாங்கல்ல சார் யூத், அவங்களுக்கு வந்து தெரியாது, இவங்க இப்ப உங்களுடைய பின்புலம் எல்லாம் தெரியாது, அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்? போன யூத் யாரு? டைம்ஸ் நவ்வோட ரிப்போர்ட்டர்ஸ வந்து கோதி மீடியான்னு சொல்லிட்டு ரவுண்டு கட்டி அவங்களை கத்தி அவங்களை ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுல ஐ திங்க் ஷிஃபாலின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டரை வந்து மொலஸ்ட் பண்ணது யாரு? தகாத இடத்தில் தகாத முறையில் தவறான இடத்தில் அவரை முயற்சித்தது யாரு? போலீஸ் அவரை காப்பாத்தலன்னா அவரோட நிலைமை என்ன? இது மாதிரி ஒரு மீடியா சேனல்ல பல மீடியா சேனல்களுக்கு இது நடந்திருக்கிறது. சரி, எத்தனை ஆயிரம் பேர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? 50,000, 60,000, இஞ்சி போனா 6,000, 8,000. 8,000 பேர் கூடுறது பெரிய விஷயம் தானே சார்? சார் 8,000 பேர் இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல சார். இன்னைக்கு 8,000 பேர் நீங்களும் நான் போடுற வீடியோ பாக்குறதுக்கே 5,000 பேர் வருவான். அப்ப 5,000 பேரும் என்னோட கருத்தை வந்து ஒத்துக்கிட்டான்னு அர்த்தமா? இல்ல என்னோட அதிமேதாவி யாரும் இல்ல, ஐயோ இவர் தான் கலாமுக்கு அடுத்து இவர் தான் பெரிய புத்திசாலின்னு சொல்லி நினைக்க போறாங்களா? ஒரு வெங்காயம் ஒரு புடலங்காவும் இல்ல. எந்த கலாம் வந்து எந்த சமுதாயத்தின் மீது அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரோ அந்த சமுதாயத்தை திசை திருப்பி இந்த நாட்டை துண்டாடும் சூழ்ச்சியில் சில கட்சிகளும் சில நபர்களும் ஈடுபட்டிருப்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் அம்பலமாகிறது. இது திட்டமிட்டு கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு வன்முறை. பாராளுமன்றம் நடக்கக்கூடாது, எஃப்சிஆர்ஏ பில்லு பாஸ் ஆகக்கூடாது, அவங்களுக்கு விமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லு பாஸ் ஆகக்கூடாது, டீலிமிட்டேஷன் பில்லு பாஸ் ஆகக்கூடாது. இத்தனை பில்லுங்க வந்து பாராளுமன்றத்துல இருக்கு. வந்தே மாத்திரம் பில்லு பாஸ் ஆகக்கூடாது. அனார்கி cannot become a rule. அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இன்னொரு பேர் வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு இன்னொரு பேர் வந்து அனார்கிஸ்ட் அரவிந்த் பார்ட்டி, தெரியுமா? 2014 குடியரசு தினத்தை வந்து நான் நடத்த விட மாட்டேன், இங்க ரோட்ல நான் படுத்துப்பேன் ராஜ்பத்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ராஜ்பத், இப்போ வந்து பேர் மாறிடுச்சு, கர்த்தவிய பத் அப்படின்னு மாறிடுச்சு. அங்க நான் படுத்துப்பேன்னு சொல்லிட்டு சொன்ன நபர் தான் இந்த கெஜ்ரிவால். இன்னைக்கு ஹரியானா பஞ்சாப் பார்டர்ல பஞ்சாப் விவசாயிகளை தூண்டி விட்டு கிசான் ஸ்தல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அதாவது சௌத்ரி சரண் சிங்கோட நினைவிடம் டெல்லியில. அதை நோக்கி பயணம் எடுத்திருக்காங்க. போலீஸ் வந்து மறிச்சிட்டு இருக்காங்க ஹரியானால. எதனால இந்த பயணம்? எதுக்காக கேட்டா, அமெரிக்காவோட டைரி ப்ராடக்ட்ஸ் இந்தியால வரக்கூடாது, அமெரிக்கன் ஆக்ரோ ஃபுட்ஸ் இந்தியால வரக்கூடாது, ஜிஎம் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் அந்த சீட்ஸ் வந்து இந்தியா ட்ரேட் டீல அமெரிக்கா கூட சைன் பண்ணாம இதெல்லாம் எப்படி வரும்? இந்தியா சைன் பண்ணிருக்கா உங்களுக்கு தெரிஞ்சு? இல்ல சார். இது மாதிரி திட்டமிட்டு பொய்களை கட்டவிழ்த்து விடுவது யார்? அடுத்த கேள்வி, பிருந்தாகரத்துக்கும், அதாவது கம்யூனிஸ்ட் சிபிஐஎம் சேர்ந்த பிருந்தாகரத்துக்கும், இன்னும் சொல்ல போனா மனோஜ் ஜா இவர்களுக்கும், இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த போராட்டத்தை இவங்க, அதாவது அரசை எதிர்த்து நேரடியாக களமாட முடியாத கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பேக்டோர் சேனல் மூலமாக இது போன்ற ஒரு வன்முறையை தூண்டி விடுவது, அவர்கள் இந்த அரசை வந்து நிலை குலைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஒவ்வொரு வாட்டி இந்த 12 வருடங்களா இந்த நற்பாசை அப்பப்போ அவங்களுக்கு வந்து தலை தூக்கி இருக்கு. அது பீமா கோரேகான் ப்ரொடெஸ்ட் ஆகட்டும், இல்ல அதுக்கப்புறம் நடந்த மாப் லிஞ்சிங் சொல்லிட்டு ஃபேமஸ் ஆன வார்த்தை ஆகட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜேஎன்யூ ப்ரொடெஸ்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிஏஏ என்ஆர்சிக்கு எதிர்த்து ஷாஹீன் பாக் ப்ரொடெஸ்ட் ஆகட்டும், ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் ஆகட்டும், இப்ப இந்த ப்ரொடெஸ்ட் 12 வருஷமா எத்தனை ப்ரொடெஸ்ட், எத்தனை இது நடுவுல என்ன நடந்தது? ஆர்டிகல் 370 காணாம போச்சு. நேத்து இன்னொன்னு நடந்தது தெரியுமா உங்களுக்கு? ஆர்டிகல் 370, அதாவது காஷ்மீருக்கு வந்து முழு மாநில அந்தஸ்து கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு மெஹபூபா முஃப்தி உட்பட, ஃபரூக் அப்துல்லா உட்பட அந்த மாநிலத்தின் முதல்வர் அதே ஜந்தர் மந்தருக்கு அங்கே ஒரு போராட்டத்துக்காக தனி வண்டிகளில் வந்துள்ளார்கள். இந்த போராட்டம் பெருசான உடனே அவங்க எதுவும் பண்ண முடியாம ரிட்டர்ன் போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. ஏன் டெல்லி போலீஸ்லயே வந்து மாற்றம் ஏற்பட வேண்டிய ஒரு காலகட்டம் ஜூலை 17 அன்று நடந்தது. காலில் இருந்த கமிஷனர் 2 ஹவர் நோட்டீஸ் கொடுத்து சதீஷ் குலேச்சாவை மாத்தி அனுராக் குமார்னு சொல்லிட்டு ஐபிஎல் ஸ்பெஷல் டைரக்டரா இருக்கிறவரை எடுத்துட்டு வந்ததுக்கான முக்கிய காரணமே இந்த ஒரு பிரச்சனையை எப்படி அடக்குவது என்பதற்காகத்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒன்ஸ் வந்து ஃபிசில் அவுட் ஆச்சுன்னா ஒரு ப்ரொடெஸ்ட், பல்வேறு இடங்கள்ல இந்த ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருந்தது. இந்த ஃபிசில் அவுட் பண்ணாங்க, ஃபிசில் அவுட்னா கலைச்சு விட்டாங்க. இப்போ ஒரு இடத்துல மாத்திரம் தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ எப்பயுமே வந்து கவர்மெண்ட் வந்து சில விஷயத்த ப்ரோஆக்டிவ் மெஷர்ஸ் அப்படின்வாங்க. இன்னைக்கு இந்த சிஜேபி வந்து
இன்னும் சொல்ல போனா நேத்து வரைக்கும் அவங்க மாரல் ஹை கிரவுண்ட்ல இருந்தாங்க. அவங்க சிறந்தவர்கள், நல்லவர்கள், அவங்க சரியான விதத்துக்கு தான் போராடி. நேத்து அவர்கள் செய்த அட்டூழியங்கள் மூலம், நேத்து அவர்கள் செய்த வன்முறைகள் மூலம் அவர்கள் யார் என்று அவர்களே காட்டிக் கொண்டனர். இன்னைக்கு அவங்களுக்கு நேத்து கிடைச்ச டிராக்ஷன் இன்னைக்கு கிடைக்குமான்னா டவுட் தான். புரியுதுங்களா? ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு விதமா அந்த கோபத்தை அதை வெளியே காட்டுறதுக்கான ஒரு வழிமுறை தான். அந்த வழிமுறை ஆர்ப்பாட்டம்ன்றது ஆக்கப்பூர்வமான ஆர்ப்பாட்டங்கள் தேவை. நாட்டுல அழுற பிள்ளைதான் தாய் பால் கொடுக்கும். அது மாதிரி கவர்மெண்ட்டும் ஒரு பேரண்ட் மாதிரி தான் இந்த சிட்டிசன்ஸ்க்கு. பிரச்சனையை கவர்மெண்ட் பார்வைக்கு எடுத்துட்டு போவாட்டி அது பிரச்சனையாவே தெரியாது. உதாரணத்துக்கு தமிழக முதல்வர் இப்ப ரீசெண்டா அந்த பசங்களோட ஒரு விடுதிக்கு போனார் பாருங்க. விடுதிக்கு போய் அது இல்ல இது இல்லன்னு பக்கத்துல இருக்கிற ஆள் அந்த இன்சார்ஜ் சொல்லும் போது இல்ல சொல்றத நோட் மாத்திரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சொன்னார் பாருங்க. சொன்னாரா இல்லையா? சம்டைம்ஸ் கவர்மெண்ட் எதிர்த்தரப்பையும் கேட்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதுதான் ஜனநாயகம். அது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஜனநாயகம் என்ற போர்வையில் தேச விரோதிகள் கூடுவது நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் நாட்டின் பாதுகாப்புக்கும் பங்கம் விளைவிக்கும் செயல். தீப்கே போக வேண்டியது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஜெயிலுக்குள்ள. ஆசுதோஷ் ரங்கா போக வேண்டியது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஜெயிலுக்குள்ள. அவன் நேத்து சொல்லியிருக்கான், இந்த முறை மட்டும்தான் நாங்கள் அரசிடம் சென்றோம், நாளை அரசு எங்களிடம் வரும் அப்படின்ட்டு. என்ன திமிரு, என்ன தெனாவட்டு! மக்களுக்காக தானே அரசு இருக்கு. மக்களை நோக்கி அரசு வர்றதுல என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க? இவனை ஒட்டுமொத்த இந்திய மக்கள் இல்ல இளைஞர் சமுதாயத்தின் பிரதிநிதின்னு இவனை யார் சொன்னா? வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஆல் தீஸ் இடியட்ஸ்? என்ன படிச்சிருக்காங்க இவங்கெல்லாம்? எத்தனை வருஷமா ஸ்டூடெண்டா இருக்கானுங்க ஜேஎன்யூல? சார், ஓட்டு போடுற உரிமை யாருக்கு வேணா இருக்கு. ஓட்டு போட உரிமை இருக்கிற எந்த ஒரு குடிமகனும் இந்த நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக சதியில் ஈடுபட மாட்டான். அப்படி ஈடுபட்டால் இந்த நாட்டின் குடிமகன் என்ற அந்த அடிப்படை தத்துவத்தையே அவன் சிதைச்சிடறான். காந்தி சொன்னதுதான் நான் சொல்லணும். ரைட்ஸ் தட் ஃப்ளோ ஃப்ரம் டியூட்டிஸ் நாட் வெல் பர்ஃபார்ம் இஸ் நாட் வர்த் ஹேவிங். ஒழுங்கான உங்களுக்கு எனக்கு ரைட்னா எனக்கு என்ன சொல்றது தமிழ்ல? உரிமை. எனக்கு உரிமை எனக்கு உரிமை வேண்டும். உரிமைகள் உங்களுக்கு எப்ப வருண்டான்னா கடமைகள் சிறப்பாக செய்தால்தான் உரிமைகள் வரும். கடமையை ஒழுங்கா செய்யாம உரிமையை பத்தி பேசுறத, அப்படி பேசிட்டு இருக்கும் நபர்களை, அப்போ உரிமையை பத்தி பேசுறவர்களை அவங்க உரிமையை பத்தி பேசுறதுக்கான அடிப்படை தகுதியை இழந்துடுறாங்கன்னு அர்த்தம். கடமையை செய்யாதவங்க. அரசு பேருந்துகளையும் அரசு அதிகாரிகளையும் அரசோட கட்டமைப்பையும் சேதப்படுத்துவது, நொறுக்குவது, நாட்டில் குண்டகம் விளைவிக்கும் செயல், நாட்டுக்கு எதிரான சிந்தனையை தூண்டி விடுவது, நாட்டின் அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக வேலையில் ஈடுபடுவது, இதெல்லாம் செஞ்சா இது எப்படி இவங்களுக்கு உரிமை என்ற பேரில் இவங்க பண்ண முடியும்? கடமையை மீறின பிற்பாடு உரிமை இருக்காது. அவர்கள் கடமை, ஒரு சராசரி இந்திய குடிமகனின் கடமையை மீறிவிட்டார்கள். இனிமேல் அவர்கள் உரிமையை பேசும் தகுதியையும் இழந்து விட்டார்கள். உங்களுக்கு சில அடிப்படை விஷயங்கள் நான் சொல்ல விருப்பப்படுறேன். சரி, இந்த ப்ரொட்டஸ்ட அரசாங்கம் எப்படி அணுகிருக்கு? முதல்ல சோனம் வாங்சுக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ரொட்டஸ்ட அப்படியே மெதுவா கரைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்தாங்க. அது வன்முறையா மாறினப்புறம் மொத்த மீடியாவும் பார்க்க விட்டாங்க. நான் கேட்கிறேன், அங்கங்க சிசிடிவி இருக்கு. எல்லா சிசிடிவிலும் இந்த முகம்லாம் பதிவாயிருக்குல்ல? பஸ்ஸை உடைச்சவன், போலீஸ்காரனை அடிச்சவன், இவங்க மூஞ்சியெல்லாம் பதிவாயிருக்குமா? பதிவாயிருக்கு. உண்மையான மாணவனா இருந்தா அவன் இந்த வேலை பண்ணா நாளைக்கு நம்மளுக்கு பாஸ்போர்ட் கிடைக்காது, நம்மளுக்கு பேங்க்ல லோன் கிடைக்காது, எந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்காதுன்னு அந்த பயம் இருக்குமா? இருக்காதா? இருக்கும் சார், கண்டிப்பா. இப்போ எங்க அம்மா கூட எங்க அம்மாவோட சொந்தக்கார தருதல அது ஒண்ணும் பண்ணல. அது போய் கருப்பு பெயிண்ட் அடிச்சு சஸ்பெண்ட் ஆகிட்டு டிகிரி கூட முடிக்காம வீட்டுல உட்காந்துச்சு. ஏன்னா அப்பா சம்பாதிச்சு சொத்தை வச்சு இன்னைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்குது. அது மாதிரி தருதல எங்களை விட்டுருங்க. பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணா, நாட்டுக்கு எதிரான செயல்ல ஈடுபட்டா, அந்த செயலானது அவர்களோட சொந்த வாழ்க்கையை பாதிக்கும்ன்ற அந்த அச்சம் ஒரு அடிப்படையா ஒரு சராசரியான மாணவனுக்கு இருக்குமா? இருக்கா? நீங்களும் மாணவனா இருந்தீங்க, நானும் மாணவனா இருந்தேன். ஒரு டைம்ல மாண்புமிகு அன்றைய முதல்வர் ஜெயலலிதா இந்த சினிமா ஆக்டருங்களுக்கு விருது வழங்கும் விழா ஒண்ணு நடக்கும், ஸ்டேட் அவார்ட் ஃபங்க்ஷன். ஐ திங்க் 2006 நினைக்கிறேன், 2005-6 காலகட்டத்துல, கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னாடி. அந்த டைம்ல விருது வழங்கும் விழாவுக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில அப்ப நான் மாணவன்.
சேப்பாக் கேம்பஸ். போறேன், எல்லா கேட்டும் மூடிட்டாங்க. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட சைட்ல ட்ரிப்ளிகேன் ரோட் சைட்ல 2 கேட்டு, ஃப்ரண்ட்ல வந்து 2 கேட் இருக்கு. 4 கேட்டும் மூடிட்டாங்க. கேட்டா முதல்வரின் பாதுகாப்பு கருதி கேட்டை மூடிட்டோம். நாங்க என்ன சொல்றோம், இது எங்க யூனிவர்சிட்டி, நாங்க உள்ள போனோம், கிளாஸ் அட்டன் பண்ணோம், இதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும், நாங்க ஐடி கார்டு வச்சிருக்கோம், எங்களை உள்ளோட இல்ல பாதுகாப்பு ரீசனுக்காக. எனக்கும் அன்னைக்கு இருந்த ட்ரிப்ளிகேன்ல இருந்த போலீஸ் அதிகாரிக்கும், அவர் வந்து துணை கண்காணிப்பாளர் நினைக்கிறேன், அவருக்கும் எனக்கும் வாக்குவாதமே நடந்தது. லத்திய வச்சு வண்டியில அடிச்சாரு. வண்டியில அடிச்ச உடனே, சார் வண்டி மேல அடிக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க, நான் இந்த இன்ஸ்டிடியூஷனோட ஸ்டூடெண்ட், ஐடி கார்டை காட்டுறேன், வெளியால் இல்ல நீங்க போய் சினிமா ஆக்டர் கிட்ட போய் நிப்பீங்க. சார் நான் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், சினிமா ஆக்டர் கிட்ட வேணும்னா அங்க போய் முதல்ல சினிமா ஆக்டர்களுக்கு பேரிகேட போடுங்க சார், அவங்க முடிஞ்சா அவங்க போயிட்டு வேற எங்கேயாவது போய் அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்திட்டோம், கலைவாணர் அரங்கத்தை போய் நடத்திட்டோம். ஏன் மெட்ராஸ் சென்டினரி ஆடிட்டோரியம் வந்து எங்க படிப்பு பர்பஸ்க்காக, ஸ்டூடெண்ட்ஸ் பர்பஸ்க்காக கட்டினது, கூத்தாடிங்க பர்பஸ்க்கு இல்லை அப்படின்னு. உண்மை அதுதானே. பட்டமளிப்பு விழாக்களுக்கும் முக்கியமான அரசு அதாவது அந்த பல்கலைக்கழகம் சார்ந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு தானே அதை யூஸ் பண்ணிருக்கணும். சினிமா நடிகர்களுக்கு விருது கொடுக்கறதுக்கு பல்கலைக்கழகம் என்ன இடமா? இதே மாதிரிதான் சார் இப்ப கூட அந்த நேரு உள் விளையாட்டு அரங்கம் இருக்குல்ல, அதுல விளையாட்டு நிகழ்ச்சிகள் நடக்கிறத விட சினிமா நிகழ்ச்சிகள் தான் அதிகமா நடக்குது. விளையாட்டுக்கு தவிர்த்து மத்த எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் ஆகுது. விளையாட்டுக்கு தவிர்த்து மத்த எல்லா பர்பஸ்க்கும் நடக்குது. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க, செக்ரட்டேரியட்டை வந்து கோயம்பேடுல கட்டுங்க, அங்க கட்டுங்க, இங்க கட்டுங்க அப்படின்றாங்க. இது மாதிரியான சிந்தனை வந்து என்ன ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பர்பஸ் இல்லாம ஒரு விஷயத்த வந்து இவங்க கட்டமைக்கும் போது இதனால அஜிடேஷன்ஸ் வரதான் செய்யும். நாளைக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் சார். கோயம்பேடுல இவங்க கட்டுறாங்க, ஆல்ரெடி அது கன்ஜஸ்டட் பிளேஸ். சாயங்காலமானா அந்த 100 ஃபீட் ரோட்ல வண்டிங்க போயிட்டு வந்துட்டு இருக்கும். பஸ் ஸ்டாண்ட நம்ம பல இடத்துல மாத்தினா கூட இன்னைக்கும் டிராபிக் இருக்கு அந்த இடத்துல சாயங்காலமானா. செக்ரட்டேரியட் அங்க கட்டுறதுனால டிராபிக் இன்னும் அதிகமாகுமா? மாண்புமிகு மந்திரிகள் எல்லாரும் வந்து இல்ல அரசு அதிகாரிகள் அங்க இருந்து வெளியே போகும்போது டிராபிக் நிறுத்தாங்கன்னா எத்தனை மணி நேரம் டிராபிக் நிற்கும்? இதனால மக்கள் அதிருப்தி எவ்வளவு சம்பாதிக்க வேண்டியது கட்டாயம். அப்ப டெஃபினட்டா அஜிடேஷன்ஸ் வரும். அரசு எடுக்கக்கூடிய முடிவுகள் சில நேரங்களில் அது மக்கள் சார்ந்த சிந்தனை இல்லாத முடிவா இருக்கும்போது மக்கள் தெருவுக்கு வந்து போராடுவது சகஜம், நியாயம், தேவை. ஆனா அந்த போராட்டம் ஆக்கப்பூர்வமான போராட்டமா இருக்கணும். அதுக்கு ஒரு நிர்ணயம், ஒரு வரையறை செய்யப்பட்ட ஒரு குறிக்கோள் இருக்கணும். இதுல அந்நிய நாட்டின் சதியும் அந்நிய நாட்டின் நாச வேலையும் இதுல அடக்கமா இருக்கும் போது அப்ப இவர்கள் மீது இருக்கக்கூடிய அச்சம் நமக்கு வலுக்கும். இப்ப நான் சொன்னேன் பாருங்க, இந்த சௌரவ் தாஸ் நார்வேயோட கனெக்ஷன், அபிஜித் திப்கே பாஸ்டன்ல இருந்து வந்தவன் அமெரிக்காவோட கனெக்ஷன், ஜார்ஜ் சரோஸோட கனெக்ஷன், ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் கூட லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சோனம் வாங்சுக் ஃபோர்ட் ஃபவுண்டேஷனோட லிங்க் இருக்கு. இவர் இதெல்லாம் வந்து ஒன் வே ஆர் அதர் வே வெளிநாட்டுக்கு வந்து டைரக்டா கை காட்டுதா இல்லையா? ஏன் இப்படி? இதே அண்ணாசாரை மேல யாரும் பழி போடலையே, அவர் வந்து அந்நிய கைக்கூலின்னு சொல்லிட்டு. ஏன் அவனே தமிழ்நாட்டுல பல்வேறு அஜிடேஷன் நடந்தப்ப கூட பல்வேறு ஆர்எஸ்எஸ் வந்து ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் இல்லையே, இல்ல ஜார்ஜ் சரோஸோட ஓபன் சொசைட்டியும் இல்லையே. இல்ல சார், ஆர்எஸ்எஸ் கைக்கூலின்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்ல வரேன், டீப் ஸ்டேட் கூட கம்பேர் பண்ணல, இப்படி சொன்னாங்க. அது சொல்றவங்க அது அவங்க என்ன வேணும் சொல்லிட்டோம், ஆர்எஸ்எஸ் கைக்கூலின்னு சொல்லிக்கிட்டோம், இல்ல பிஜேபி காரன்னு சொல்லிக்கிட்டோம், இல்ல விஸ்வ இந்து பரிஷத் காரன்னு சொல்லிக்கிட்டோம், இல்ல வேற ஏதாவது அமைப்பு ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய அமைப்புல இருந்த நபர்னே சொல்லிட்டோம். அதை பத்தி நம்மளுக்கு எனக்கு கவலை இல்லை. பர்சனலா சொன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே எந்த ஒரு அஜிடேஷன் அப்படி பார்த்தா நம்ம காங்கிரஸ் ஒரு காலத்துல வந்து பிரிட்டிஷ் கைக்கூலின்னு சொன்னாங்க. முஸ்லீம் லீக் வந்து ஓப்பனாவே தெரியும், அது ஜின்னா வந்து பிரிட்டனுக்கு வேலை போய்விட்டாருன்னு சொல்லிட்டு. யாரோ ஒருத்தர் கைக்கூலியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம இல்ல. பட் அது இந்த நாட்டுக்கு பாதகமான செயலாக மாறக்கூடாது என்பதுதான் இங்கே முக்கியமான கருத்து. நாட்டை துண்டாடும் அமைப்புகளுடன் கைகோர்க்க கூடாது என்பதுதான் இந்த நாட்டோட மக்களோட எண்ணமா இருக்கணுமே தவிர்த்து, இந்த நாட்டுக்குள்ள அரசியல் ரீதியா நீங்க தேர்தல் களமாடி நீங்க ஜெயிச்சு நீங்க வந்தீங்கன்னா யாரும் உங்களை எதிர்க்க போவதில்லை. எதை நீங்க பேலட் பாக்ஸ்ல அச்சீவ் பண்ண முடியலையோ அதை நீங்கள் கற்களை கொண்டு வன்முறையை கொண்டு நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்க போறது இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல ராஜா. ஓகே சார், எங்களோட இருந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். நன்றி.